ஹே எவ்ரிவன், இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ஹேசல்நட் சாக்லேட் ஸ்ப்ரெட் ரோல் எப்படி ஈஸி அண்ட் சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் ஆஃப் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அரை டீஸ்பூன் சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக், 7 டேபிள் ஸ்பூன் மிதமான சூட்டில் இருக்கிற பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் பிசைகிற மாதிரி இருந்தால் கை விடாமல் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஆயில் தடவின பவுலில் வெட் கிளாத்தில் கவர் பண்ணி 1-2 மணி நேரத்துக்கு ப்ரூஃப் பண்ண விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் த சைஸ் ஆகியிருக்கும். இதை அப்படியே தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தாராளமாக ஹேசல்நட் சாக்லேட் ஸ்ப்ரெட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சினமன் அண்ட் சுகர் மிக்சர் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சைடில் இருந்து ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் த்ரெட் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டிக்கு ஈக்குவல் பார்ட்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 8 பார்ட்ஸ்க்கு ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பேக்கிங் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணி கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெல்டட் பட்டரை அது மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு திரும்ப ப்ரூஃபாக விட்டுருங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் ஆன அவனில் 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போவே அது மேலே மெல்டட் பட்டரை அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், ஹேசல்நட் சாக்லேட் ஸ்ப்ரெட் ரோல் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி